இந்தியாவோட இந்த சர்வேலன்ஸ்ல வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டா இருக்கு? இது வந்து 18 வந்து நம்ம லான்ச் பண்ணுறது வந்து இந்தியாவுடைய 101வது லான்ச் ஆகும். நம்ம முத லான்ச் வெஹிக்கிள் அனுப்புனது 1979 ஆகும். SLV-3 ராக்கெட் அனுப்பணும். அது கிட்டத்தட்ட 98% சக்ஸஸ். 1980 தான் முத சக்ஸஸ் ஆகிட்டு SLV-3 வந்து சேட்டலைட் அனுப்புனது. அன்னைக்கு தான் நம்ம இந்தியா வந்து மற்ற நாடுகள் கூட இந்த ஸ்பேஸ் பவராட்டு ஜாயின் பண்ணது. நம்ம 18ஆம் தேதி அனுப்புறது வந்து 101வது லான்ச். அதுதான் ரொம்ப முக்கியமானது. PSLV C-61 ராக்கெட் வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இந்த பூமியை எல்லாம் படிக்கக்கூடியது, பூமியில் உள்ள எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது. எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் RISAT-1B எங்களுடைய சேட்டலைட்டை நாங்கள் அனுப்புகிறோம். சார், இந்த இந்தியா பாகிஸ்தான் வாரில் நம்மளுடைய இஸ்ரோவுடைய அசெட் எந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ்க்கு வந்து ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? உலக நாடுகள் வியக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய சேட்டலைட் செயல்படுது? நம்ம சேட்டலைட் எல்லா சேட்டலைட்டுமே ரொம்ப நல்லா பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுச்சு. இல்லை, ரொம்ப அக்யூரசி அப்படின்றது ரொம்ப எல்லா அக்யூரசி பெர்ஃபெக்ட் அக்யூரசி பெர்ஃபெக்டாக. இதில் EOS 9 அப்படின்றது இதில் போய் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து நம்ம தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த கேமராவோட ரெசல்யூஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த கேமராவோட ரெசல்யூஷன்லாம் வந்து 36 சென்டிமீட்டர் 72 சென்டிமீட்டர் இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்தியா வந்து ஒரு பயங்கர ஒரு வளர்ச்சி அடைந்த நாடுன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ மூணில் நம்மளுக்கு ஒரு கேமரா இருக்குது, ஆன் ஆர்பிட்டர் ஹை ரெசல்யூஷன் கேமரா. அந்த கேமரா வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ரெசல்யூஷன் கேமரா மூணில் இருக்குது. 32 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன். மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது 50 சென்டிமீட்டர். அதே மாதிரி மற்ற கேமராஸ் கூட நம்ம 72 சென்டிமீட்டர்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 28 சென்டிமீட்டர் ரெசல்யூஷன் பெஸ்ட் கேமராஸ் நம்மகிட்ட இருக்குது. நம்ம மிஞ்சி நம்ம வந்து எந்த நாடுகள்கிட்டையுமே போட்டி போடுறதில்லை. நம்ம மக்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்துட்டு இருக்கோம். நம்ம அனுப்பக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா நம்ம மக்கள் சந்தோஷமாக வாழறதுக்கும், நம்ம மக்களுக்கு வந்து என்னெல்லாம் வேணுங்குதோ சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாருக்கும் சேர்த்து தான் நம்ம அனுப்புறோம். கண்டிப்பாக இருக்கும். நம்ம ISROடைய வந்து இந்த ராக்கெட் செயற்கைக்கோள் அனுப்புறது எதுக்குன்னா கிட்டத்தட்ட 50 இடத்துல நம்ம செயற்கைக்கோள்கள் வந்து மக்களுக்கு வந்து சாதாரண மக்களுக்கு எல்லாம் நன்மை செய்யுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெலிவிஷன் பிராட்காஸ்ட், இந்த தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, அந்த இது. அதே மாதிரி டெலி கம்யூனிகேஷன், அதே மாதிரி மக்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எல்லாருக்கும் நிறைய விதத்தில் பயன்படுது. நான் அதை ஸ்பெசிஃபிக்காக இப்போ ஒன்றும் சொல்ல விரும்பலை. நம்ம எல்லாம் சக்ஸஸாக லான்ச் பண்ணிட்டு ஃபர்தராக பேசுகிறேன். இப்போ மங்கள்யான் வந்து நம்ம அனுப்புனது வந்து முன்னுக்கு வந்து ஒரு ஆர்பிட்டர் மிஷன் ஆகும். இப்போ வந்து லேண்டிங் ஒரு மிஷனுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மங்கள்யான். அது இன்னும் ஒரு 2.5 years. ஓகேங்க, ஓகே தேங்க்யூ. இது மெயினாட்டு இந்த 101வது ராக்கெட் லான்ச், அதான் முக்கியமாக. ஓகே, தேங்க்யூ.